உங்களுக்கு ஃபைனல் எக்ஸாம் அதே மாதிரி உங்க டேர்ம் எக்ஸாம் பேப்பர் என்ன மாதிரியான ஒரு செட்டப்ல வந்து எடுப்பாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி உங்க ஃபைனல் எக்ஸாம் பேப்பர்ல என்னென்ன கேள்விகள் உள்ளடக்கப்படுது அதை சார்ந்து என்னென்ன மாதிரி உங்க டேர்ம் எக்ஸாம் பேப்பர் எடுப்பாங்க சம்பந்தமா உங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிச்சுன்னா கட்டாயமா வீடியோ என்ன முழுமையா பாருங்க பண்ணாம. சோ இந்த வீடியோல நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ண போற விஷயம் என்னன்னா ஃபைனல் எக்ஸாம் பேப்பர் வர்சஸ் டேர்ம் எக்ஸாம் பேப்பர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குட் மார்னிங் டு எவரிவன். திஸ் இஸ் மனாசிர். வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோல நாங்க பார்க்க போற விஷயம் நீங்க லிஸ்ட் அவுட் பண்ணிருக்கிற இந்த விஷயம் பாருங்க. கடைசியா உங்க டேர்ம் எக்ஸாம் பேப்பர் நடக்க போறது என்னன்னா ஃபர்ஸ்ட் டேர்ம் தேர்ட் டேர்ம் தான் இப்ப நடக்கிறதுக்கு உங்களுக்கு மீட்டிங்ல வந்து இருக்கு. செகண்ட் டேர்ம் வீடியோ நான் வந்து போடல. என்னடா இப்ப உள்ள தேவைப்பாடு ஃபர்ஸ்ட் டேர்ம் அதே மாதிரி தேர்ட் டேர்ம். ரைட், இப்ப இருக்கிற ஃபர்ஸ்ட் இயர் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டேர்ம் நடக்கும். அதே மாதிரி செகண்ட் இயர் வந்து உங்களுக்கு தேர்ட் டேர்ம் வந்து எக்ஸாம் வந்து போடப்பட்டிருக்கும். சோ அதை பேஸ் பண்ணி தான் நான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு மேக் பண்ணி போறேன் உங்களோட ஈஸிக்காக. சோ கட்டாயமா வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. சோ இதனூடாக நிறைய விஷயங்களை நீங்க வந்து விளங்கி கொள்ளு. நம்ம சேனலுக்கு நீங்க புதுசு அப்படின்னு சொல்லிச்சுன்னா கட்டாயமா வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற அந்த பெல் ஐக்கனை வந்து கிளிக் பண்ணுங்க. ஆல்சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி உங்களுக்கு வேற என்ன சரி தேவை அப்படின்னு சொல்லி சொன்னால் கேளுங்க, நீட்டு நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் போடுறேன். இப்போ நாங்க வீடியோக்குள்ள போவோம். உங்களோட ஃபைனல் எக்ஸாம் அதே மாதிரி உங்களோட டேர்ம் எக்ஸாம். உங்களோட ஃபைனல் எக்ஸாம் எப்படியான ஒரு செட்டப்ல வந்து எப்படியான ஒரு ஃபார்மேஷன் எப்படியான ஒரு பேட்டர்னை பேஸ் பண்ணி வந்து क्वेश्चन வந்து எடுக்கிறாங்க. பிசிக்கல் ஜியோகிராபி, ஹியூமன் ஜியோகிராபி, பிராக்டிகல் ஜியோகிராபி, இந்த ஒவ்வொரு பகுதியில இருந்தும் எப்படியான வினாக்களை நான் வந்து எதிர்பார்க்கலாம். இது ஒரு விஷயம் எங்களுக்கு தேவை. அதே மாதிரி எந்தெந்த பகுதியில இருந்து எவ்வளவு பெர்சன்டேஜ்ல உங்களுக்கு வந்து வினாக்கள் வந்து தொகுக்கப்படும் ஃபைனல் எக்ஸாம். அதே மாதிரி நீங்க இப்ப சிட் பண்ண போறோம் டேர்ம் எக்ஸாம். சோ அது தொடர்பான விஷயங்களை தான் நான் உங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். முழுசானா கட்டாயமா பாருங்க. ஃபைனல் எக்ஸாம் பேப்பர் உங்களோட புவியியல் பாடத்துல மொத்த அளவும் நாங்க 100% அப்படி எடுத்தால் 100% அப்படின்னு எடுத்தால் உங்களோட பிசிக்கல் ஜியோகிராபி வந்து அந்த 100%த்துல 50% உள்ளடக்கி இருக்கும். உங்களோட புவியியல் பாடத்துல வந்து ஒரு பெரிய ஒரு பாடப்பரப்பு அப்படின்னால் பெரிய ஒரு செக்ஷன் வந்து பிசிக்கல் ஜியோகிராபி. சோ இதுல வந்து 50% வந்து உங்களுக்கு இன்க்ளூட் ஆகும். உங்களோட ஒட்டுமொத்த சிலபஸ்ல 50% பாடப்பரப்புகளை உள்ளடக்கி காணப்படும் பிசிக்கல் ஜியோகிராபி. ஹியூமன் ஜியோகிராபியை நாங்க எடுத்து பார்த்தா அது 30%ல தான் உங்களுக்கு என்ன சிலபஸ் ஆக்கப்பட்டிருக்கும். அதே மாதிரிதான் பிராக்டிகல் ஜியோகிராபி ஆல்சோ உங்களுக்கு 20%ல தான் என்ன உருவாக்கப்பட்டிருக்கும். சோ உங்களுக்கு சம்டைம் யோசனை வரலாம், என்னடா இது அப்படின்னு சொல்லி. உண்மையாவே இதுதான் வந்து என்ன உங்களுக்கு போடப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஒரு முறைமை. இதை நீங்க தெளிவா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சீங்கன்னு சொல்லிச்சுன்னா உங்களுக்கு எல்லாத்துக்குமே ஈஸியா இருக்கும். இப்ப பிசிக்கல் ஜியோகிராபியோட 50%ல இருந்துதான் உங்களுக்கு ஃபைனல் எக்ஸாம்ல 75% அல்லது 55% அது எப்படி வரும்ன்றதை நான் உங்களுக்கு பொறுவை சொல்றேன். அதே மாதிரி ஹியூமன் ஜியோகிராபியில வந்து 30% அதுல இருந்து என்ன மாதிரி வந்து உங்களுக்கு 55% வந்து கொஸ்டின் வந்து வரப்போகுது. அதே மாதிரி உங்களோட சின்ன பகுதியான என்ன பிராக்டிகல் ஜியோகிராபி ஜஸ்ட் 20% தான். ஆனா அதுல வரப்போற கேள்விகளோ உங்களுக்கு 70% கேள்விகள் இருக்கும். தட் மீன் உங்களோட ஏ தீர்மானிக்க போற பகுதி அது பிராக்டிகல் ஜியோகிராபி என்றதை ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. உங்களோட ஏ வந்து தீர்மானிக்கிற பகுதி வந்து பிராக்டிகல் ஜியோகிராபி. பிராக்டிகல் ஜியோகிராபியை நீங்க வெரி கிளியரா வந்து ஆன்சர் பண்ணீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு மத்த பாடம் இல்லாம என்ன ஈஸியா இருக்கும். ரைட், இப்ப இதுல உங்களோட பிசிக்கல் ஜியோகிராபியை நீங்க முடிச்சிருதுக்கு இப்ப பேஸ்ட் ஆன் மை கெப்பாசிட்டி இப்ப நான் வந்து உங்களுக்கு நோட்ஸ் தந்து படிச்சு தரேன்னு சொல்லி சொன்னால் வித்தின் 1 இயர் ஐ கேன் பினிஷ். ஒரு வருஷத்துக்குள்ள நான் வந்து என்ன உங்களோட சிலபஸ் முடிச்சிடும். ஆனா நீங்க 2 வருஷம் படிப்பீங்க. ஆனா ஒரு வருஷத்துக்குள்ள வந்து என்ன நான் நோட்ஸ் வந்து தந்து படிச்சு தரேன்னு சொல்லி சொன்னா உங்களை படிச்சு தரலாம். அப்படி இல்லாம ஜஸ்ட் வந்து எக்ஸ்பிளனேஷன் மட்டும் நான் வந்து சொல்லி தரேன்டா. நான் மோஸ்ட் ப்ராபப்லி எக்ஸ்பிளனேஷன் கிளாஸஸ் மட்டும் தான் செய்யறேன், நோட்ஸ் எல்லாம் கொடுக்குறல. அப்படி கிளாஸஸ் செய்யறேன்னு சொல்லி சொன்னா ஜஸ்ட் ஒன்னா 8 மந்த் வந்து உங்களுக்கு போதும். 8 மாசம் வந்து போதும் உங்களோட சிலபஸை கவர் பண்றதுக்கு. சம்டைம் நீங்க திங்க் பண்ணல வேணா 2 வருஷத்துல படிச்ச இல்லாத சிலபஸ் எப்படா 8 மாசத்துல வந்து படிச்சலாம் அப்படின்னு சொல்லி. நோ சான்ஸ். ஸோ இட்ஸ் அ சிம்பிள் திங். ஸோ பேஸ்ட் ஆன் மை எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் ஆல்சோ நான் வந்து கிட்டத்தட்ட 7 years எக்ஸ்பீரியன்ஸ் 7 years எக்ஸ்பீரியன்ஸ் ஆல்மோஸ்ட். அதை வச்சுதான் நான் உங்களுக்கு இந்த விஷயத்துல ஷேர் பண்றேன். ஸோ எந்த கெப்பாசிட்டிக்கு வந்து நான் வந்து ஜஸ்ட் வந்து என்ன ஒரு 1 இயருக்குள்ள நோட்ஸ் தந்தா முடிச்சலும் எனக்கு இவ்வளவு. அப்படி இல்லாட்டி நோட்ஸ் இல்லாம ஜஸ்ட் ஒரு 8 month என்ன நான் க்ளோஸ் பண்ணலும் உங்களோட சிலபஸை ஃபுல்லா. ஸோ பேஸ்ட் ஆன் தான் அப்ப பிசிக்கல் ஜியோகிராபியில உள்ள அந்த 50% பகுதிகளை நீங்க முடிச்சிருது உங்களுக்கு 6 மாதம் தேவைப்படும். 6 மாதம் தேவைப்படும் உங்களுக்கு. ஸோ இந்த 6 மாதத்திலேயும் கவர் பண்ணிடும். ஸோ நீங்க பிசிக்கல் ஜியோகிராபிக்கு ஸ்பெண்ட் பண்ற டைமை விட இங்க உங்களுக்கு தேவைப்படுற டைம் வந்து குறைவா தான் தேவைப்படும். ஏன்னா இது 30% தான் உங்களோட சிலபஸ்ல உள்ளடக்கிடும். ஸோ அதுல வரப்போறது உங்களுக்கு என்ன ஜஸ்ட் ஒரு 4 month இனாஃப் உங்களுக்கு அதை கம்ப்ளீட் பண்றதுக்கு. தேர்ட் வந்து என்னென்றால் பிராக்டிகல் ஜியோகிராபியை நீங்க பினிஷ் பண்றேன்னு சொல்லி சொன்னால் ஜஸ்ட் 2 month போதும் உங்களுக்கு. ரைட்டா, உண்மையா சொல்ல போனா 1 month போதும் பிராக்டிகல் ஜியோகிராபி வந்து கம்ப்ளீட் பண்றதுக்கு.
ஆனா ஆக ஒரு கஷ்டமான பாடப்பரப்ப நீங்க நினைச்சிட்டு இருக்கிற ஒரு பாடம்னு சொல்லி சொன்னால் இது பிராக்டிக்கல் ஜியோகிராஃபி. பட் பேஸ்ட் ஆன் மை ஒப்பீனியன் நான் உங்களுக்கு சொல்லுவேன், இந்த இதுல இருக்கக்கூடிய பாடத்திலே வந்து ஈஸியான பாடம் என்னென்றால் பிராக்டிக்கல் ஜியோகிராஃபி தான். சோ அதை பெருசா நீங்க என்ன கஷ்டமாலாம் நினைச்சு கொண்டு இருக்க தேவையில்லை என்றதான் எந்த ஐடியா. ரைட். இப்ப இதுதான அந்த ஓவரால் என்னென்ன பெர்சன்டேஜ்ல என்னென்ன மாதிரி கேள்விகள் வந்து போடப்பட போகுதுன்றது. ரைட். அதுக்கு தேவையான காலங்கள் என்ன என்றது. ஸோ இதை பார்த்தா உங்களுக்கு ஈஸியா இருக்கும், ஈஸியா படிச்சலாம் அப்படின்னு ஒரு கான்பிடன்ட் லெவல் வந்து உங்களுக்கு வரும். அதே மாதிரி இந்த செட்டப்பை வச்சு என்ன மாதிரி ஃபைனல் எக்ஸாம் பேப்பரை வந்து கொண்டு வராங்க அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லிட்டு கேட்பேன். அதுல பார்ட் 1 அடுத்தது பார்ட் 2 ரெண்டு பகுதிகள். ஸோ நான் இங்க பார்ட் 1 மட்டும் தான் எழுதியிருக்கிறேன், என்னென்றால் இடம் போதான்றதால. ஸோ இந்த பார்ட் 1 அடுத்தது பார்ட் 2 இந்த ரெண்டையும் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் பார்ட் 1 ஃபர்ஸ்ட்டுக்கு பார்ப்போமே. பார்ட் 1ல வந்து உங்களுக்கு 100 மார்க்ஸ், அதே மாதிரி பார்ட் 2ல வந்து உங்களுக்கு 100 மார்க்ஸ். பார்ட் 2 நான் எழுதி போடல, ஒன்ஸ் அகைன் ரிப்பீட் பண்ணிட்டு நான் எழுதி போடுறேன். பார்ட் 1ல வந்து உங்களுக்கு என்னன்னு சொல்லி சொன்னால் எம்சிக்யூ வந்து 40 எம்சிக்யூ வரும். அந்த எம்சிக்யூல ஒரு எம்சிக்யூக்கு வந்து 1 மார்க்ஸ், அப்ப 40 எம்சிக்யூக்கும் 40 மார்க்ஸ். மெட்ரிக் மேப்ல வந்து உங்களுக்கு வந்து ஒரு மெட்ரிக் மேப் தருவாங்க, அதுல 7 இல்லாட்டி 8 கேள்வி வரும். அது ஃபுல்லாவே உங்களுக்கு என்ன 20 மார்க்ஸ் ஒரு கேள்வி வரும். அது கம்பல்சரி, கட்டாயமா அந்த கேள்வி என்ன செய்யணும். ஆல்சோ வேர்ல்டு மேப் அதுல ஒரு 10 இடங்களை குறிச்சிட்டு தருவாங்க உங்களுக்கு, அந்த இடங்களை கட்டாயமா நீங்க என்ன குறிச்சிடணும். அதுல ஒரு இடத்துக்கு 1 மார்க்ஸ், 10 இடத்துக்கும் 10 மார்க்ஸ். அதே மாதிரி பிராக்டிக்கல் ஜியோகிராஃபில வர ட்ரெடிஷனல் அடுத்தது மாடர்ன் கார்டோகிராஃபி, ரைட். அதாவது படங்கள் சம்பந்தமான விஷயம், இடவிலக்கவியல் படம், கருப்பொருள் படங்கள், ஜிஐஎஸ், ஜிபிஎஸ், ஆர்எஸ். ஸோ இதெல்லாம் ட்ரெடிஷனல் அண்ட் மாடர்ன் அந்த கார்டோகிராஃபி அந்த பாட்டுக்குள்ள வரும் உங்களுக்கு. அதே மாதிரி டேட்டாஸ் அனாலிசிஸ், தட் மீன் தரவுகளோட சம்பந்தப்பட்ட விஷயம். அதே மாதிரி கிராஃபிக்கல் பார்ட், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், இதோட சம்பந்தப்பட்ட புள்ளி விவரவியல் அப்படின்னு சொல்லி நான் கால் பண்றது. அடுத்தது வரைவுகள், வரிப்படங்கள், இந்த விஷயங்கள் எல்லாம் சேர்த்து ஒரு 4 கேள்வி வரும் உங்களுக்கு. 4ல 2 கேள்வி சாய்ஸ். அதுல 2 கேள்வி ஸ்டாட்டிஸ்டிக்ஸா வரும், உங்களுக்கு கிராஃபிக்கல் அறியும். 2 கேள்வி வந்து உங்களுக்கு தியரியா இருக்கும். ஸோ உங்களுக்கு எது வந்து ப்ரிஃபரன்ஸோ எது உங்களுக்கு விருப்பமோ அந்த கேள்வியை நீங்க சூஸ் பண்ணிடலாம். ஸோ சம்டைம்ஸ் உங்களுக்கு ப்ராக்டிக்கல் நல்லா ஏழும் அப்படின்னு சொல்லிச்சுன்னா நீங்க ப்ராக்டிக்கல்ல வந்து என்ன கேள்வி வந்து செய்யலாம் ரெண்டையும். அதே மாதிரி தியரி பார்ட் தான் எனக்கு ஓகே, மற்றது ஓகே இல்லை அப்படின்ற ஆட்கள் தியரி பார்ட்டையும் என்ன செய்யலாம். ஸோ 4ல 2 கேள்வி வரும். ஸோ 2 தான் சாய்ஸ் உங்களுக்கு. இதுல 2 கேள்வி தான் செய்யணும் நீங்க 4 கேள்வியில. அப்ப ஒரு கேள்விக்கு இதுல வந்து 15 மார்க்ஸ் தருவாங்க உங்களுக்கு. 2 கேள்விக்கு சேர்த்து உங்களுக்கு 30 மார்க்ஸ். ஆல்மோஸ்ட் எம்சிக்யூ உங்களுக்கு 40 மார்க்ஸுக்குரிய கேள்வியும், மெட்ரிக் மேப்ல வந்து 20 மார்க்ஸ் ஒரு கேள்வியும், உலக படம் வேர்ல்டு மேப்ல வந்து உங்களுக்கு 10 மார்க்ஸ் ஒரு கேள்வியும். அதே மாதிரி இந்த பிராக்டிகலுக்குள்ள வர, அதாவது செய்முறைப்புகளுக்குள்ள வர பகுதி உள்ளடக்கி 4 கேள்வி, அதுல 2 கேள்வி கட்டாயமா செய்யணும். 2 கேள்விக்கும் 15 மார்க்ஸின் பிரகாரம் எனக்கு 30 மார்க்ஸ் வந்து வரப்போகுது. ஓவராலா உங்களுக்கு 100 மார்க்ஸ் வரும். இதுலயும் பாருங்க எம்சிக்யூல வந்து திரும்ப டிவைட் ஆகும். 10 எம்சிக்யூ வந்து உங்களுக்கு பிராக்டிகல்லையும், 15 எம்சிக்யூ வந்து ஹியூமன்லயும், 15 எம்சிக்யூ வந்து பிராக்டிக்கல் ஜியோகிராஃபில வந்து எடுப்பாங்க. இது வந்து எம்சிக்யூ. அதே மாதிரி அதுக்குள்ள என்ன மாதிரி இந்த 3 பாட்டு வந்து கனெக்ட் ஆகுதுன்றது. ரைட். அப்ப ஒட்டுமொத்தமா பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் பாருங்க, பிராக்டிக்கல் ஜியோகிராஃபில இந்த 70% கேள்விதான் நீங்க வரப்போகுதுன்றத நான் உங்களுக்கு ப்ரூவ் பண்ண போறேன். அதுல இந்த எம்சிக்யூல வர 10 எம்சிக்யூ, அடுத்தது 15 எம்சிக்யூ, அடுத்த 15 எம்சிக்யூ. இதுல இந்த 15 எம்சிக்யூ பிசிக்கல், அதே மாதிரி இந்த 15 எம்சிக்யூ வந்து ஹியூமன் ஜியோகிராஃபில வருது. இது ரெண்டையும் தட்டி விட்டா 30 மார்க்ஸ் அவுட். அப்ப 100ல 30 மார்க்ஸ் போனால் உங்களுக்கு கடைசியா மிஞ்ச போறது என்ன 70 மார்க்ஸ். இது எல்லாமே இதுல இருக்கிற அவ்வளவுமே என்ன 70 மார்க்ஸ் உடைய கேள்வி. அது எங்க இருந்து வந்ததுன்னு சொல்லிச்சுன்னா இந்த பிராக்டிக்கல் ஜியோகிராஃபில இருந்து வந்தது. பாருங்க, அப்ப அந்த 20% பகுதியில இருந்து உங்களுக்கு 70% கேள்விகள் என்ன உள்ளடக்கப்பட்டு. அப்ப இதை நீங்க தெளிவா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எடுக்கணும். இது ஃபைனல் எக்ஸாமுக்குரிய ஒரு செட்டப். இப்படிதான் கேள்வி ஃபைனல் எக்ஸாம்ல உங்களுக்கு போடுவாங்க. அதே மாதிரி அடுத்த விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னால் உங்களோட பார்ட் டூ அதுல வாங்க விஷயத்த பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் பிசிக்கல் ஜியோகிராஃபில வந்து 4 கேள்வியும், ஹியூமன் ஜியோகிராஃபில உங்களுக்கு 4 கேள்வி வந்து போடப்படும் ஃபைனல் எக்ஸாம்ல. ஸோ ஒவ்வொரு கேள்விக்கும் 20 மார்க்ஸ். இந்த 8 கேள்வியில இருந்து நீங்க 5 கேள்வி செய்யணும். 3 கேள்வி உங்களுக்கு சாய்ஸ்ல வந்து தருவாங்க. இதுல மாற இந்த பிசிக்கல் ஜியோகிராஃபில நீங்க 3 எடுத்தால் ஹியூமன் ஜியோகிராஃபில 2 எடுக்கும். அப்படி இல்ல நான் ஹியூமன்ல 3 எடுக்க போறேன், ரைட் ஆஃப் பிசிக்கல் 2 எடுக்க போறேன்னாலும் ஓகே, நோ ப்ராப்ளம்.
ஏதோ ஒரு புறத்துல நீங்க என்ன 2 கேள்வி எடுத்தே ஆகணும். ஒரு புறத்துல 2 கேள்வி எடுத்தா எப்படி இன்னொரு சைடுக்கு என்ன 3 கேள்வி எடுக்கத்தானே வேணுமேனா. ரைட். அதே மாதிரி இப்ப இங்க உங்களுக்கு 4 கேள்வி செய்யக்கூடிய மாதிரி இருந்தால், பிசிக்கல் ஜியோகிராபில 4 கேள்வி செய்யக்கூடிய மாதிரி இருந்தால் 4 கேள்வி நீங்க செய்ய இயலாது. நீங்க 3 கேள்வி தான் செய்யணும். அதே மாதிரி இங்க 2 கேள்வி நீங்க சூஸ் பண்ணணும். அப்போ ஓவராலா 5 கேள்வி நீங்க பிசிக்கல் ஜியோகிராபிலையும் ஹியூமன் ஜியோகிராபிலையும் செய்யணும். ஒரு கேள்விக்கு 20 மார்க்ஸ் பிரகாரம். அப்ப ஒரு கேள்விக்கு உங்களுக்கு 20 மார்க்ஸ் அப்படி என்றால் 5 கேள்விக்கும் 20. அப்ப எவ்வளவு வரப்போகுது? 100 மார்க்ஸ் வந்தவங்க ஃபுல்ஃபில் ஆகும். இதோட ஃபைனல் எக்ஸாம்ல வர பார்ட் 2 கூடிய ஒரு விளக்கம். ரைட். அதே மாதிரி இப்ப நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் பகுதி 1 அதே மாதிரி பகுதி 2 இந்த 2 கூடிய விளக்கத்தை நான் உங்களுக்கு தந்திருக்கேன். எதிர ஃபைனல் எக்ஸாம் பேப்பர்ல. இப்ப நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போற விஷயம் என்னன்னு தெரியுமா? டேர்ம் எக்ஸாம் பேப்பர் என்ன மாதிரி வரப்போகுது சரி. ஃபர்ஸ்ட் டைம் அதே மாதிரி செகண்ட் டைம். ஸோ இதுல வரப்போற விஷயங்களை நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஸோ கட்டாயம் அந்த விஷயங்களை பார்த்துட்டு போங்க. சில ட்ரிக்ஸ் நான் உங்களுக்கு சொல்லி தருவேன். பார்த்துட்டு போனீங்கன்னு சொல்லி சொன்னால் அது உங்களுக்கு மிச்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப டேர்ம் எக்ஸாம பொறுத்த மட்டும் ஃபர்ஸ்ட் டேர்ம் அடுத்தது தேர்ட் டேர்ம் தானே இப்ப நடக்கிறதுக்கு வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் டேர்ம் எக்ஸாம் வந்து என்ன மாதிரி எடுப்பாங்கன்னு கேளுங்க. உங்களுக்கு எம்சிக்யூ ஜஸ்ட் வந்து நான் 20 இல்லாட்டி 25 தான் போடுவோம். அதுக்கு மேல எம்சிக்யூ வந்து உங்களுக்கு வராது, எடுக்க மாட்டான். அதே மாதிரி மெட்ரிக் மெப் சில பாடசாலைகள்ல இடைவிலக்குகள் படம் எடுப்பாங்க, சில பாடசாலைகள்ல எடுக்க மாட்டாங்க. ஸோ அதை நீங்க கொஞ்சம் கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு உங்களோட பாடசாலையில எடுக்கிறேன்னா நீங்க அதுக்கு ப்ரிப்பேர் ஆயிட்டு போங்க. அப்படி இல்லாட்டி என்ன நீங்க அதை ஸ்கிப் பண்ணுங்க. இப்போ மெட்ரிக் மெப்போட சம்பந்தப்பட்ட வீடியோ நான் வந்து யூடியூப்ல போட்டிருக்கேன். ஸோ அதுல பேசிக் ஒரு இன்ஃபர்மேஷன் ரிலேட்டடா வந்து ஷேர் பண்ணிருக்கேன். ஸோ அதை நீங்க பாக்குறேன்னா பாருங்க. அடுத்தது வேர்ல்டு மேப் வந்து கட்டாயமா வரும். உலகப்படம் குறிச்சிருக்கு உங்களோட சிலபஸுக்குள்ளதான் வரும். அதுல வந்து எரிமலைகள் சரிதான், அதே மாதிரி பாலைவனங்கள், கடல், மலைத்தொடர்கள் இவைகளை பார்த்துட்டு போங்க. இந்த விஷயங்களை தான் என்ன இங்க குறிச்சிடறதுக்கு செல்வாங்க. 10 இடங்கள் வரும். ரைட். அடுத்தது ட்ரெடிஷனல், அடுத்தது மாடர்ன். இந்த 2 தான் உங்களுக்கு கேள்வி வரப்போகுது. அதாவது மரபு ரீதியான படம், நவீன படம். மரபு ரீதியான படத்துல வரப்போறது என்ன உங்களுக்கு படம்னா கருப்பொருள் படம், இடவிலக்கவியல் படம். சோ அது தொடர்பான ஒட்டுமொத்த விஷயங்களை பார்த்துட்டு போறது பெட்டர். ஓகே. அதே மாதிரி இங்கால ஜிஎஸ், ஜிபிஎஸ், ஆர்எஸ் இதுலயும் சம்டைம் உங்களுக்கு வரலாம். சோ மேபி உங்களுக்கு 2ல ஒரு கேள்வி தான் செய்யறதுக்கு சான்சஸ் வரும். 2 கேள்வியும் செய்ய வச்ச மாட்டாங்க உங்களுக்கு. அப்போ உங்களுக்கு எது பிடிச்சிருச்சோ ரைட் அந்த கேள்வியை சூஸ் பண்ணி செஞ்சுட்டு போங்க. இப்ப நான் சின்னத்தையே பார்த்துட்டு போனாலே ஓகே உங்களுக்கு. இப்போ கருப்பொருள் படம்னா கருப்பொருள் படத்துல வந்து இயல்புகள், பண்புகள், அதுல முக்கியத்துவங்கள். கருப்பொருள் படம் வந்து இடவிலக்கியல் படத்துல இருந்து எப்படி வேறுபடுது, இடவிலக்கியல் படம் என்றால் என்ன, இடவிலக்கியல் படத்துல முக்கியத்துவம், அதுல பண்புகள், இயல்புகள். சோ இவைகளை பார்த்துட்டு போங்க. ரைட். அதே மாதிரி ஜிஐஎஸ் என்றால் என்ன, ஜிஐஎஸ் வந்து கூறுகள், ஜிஐஎஸ் பயன்பாடுகள், ஜிஐஎஸ் தொடர்பான நன்மைகால போக்குகள். சோ இவைகளை பார்த்துட்டு போங்க. ரைட். ஏதாவது ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பாருங்க. இதுல வந்து பாஸ்வேர்டு கொஸ்டினை பாருங்க. பாஸ்வேர்டுக்குள்ளதான் எப்படியும் கேள்வி எடுப்பாங்க. ஏன்னா பாஸ்வேர்டு தாண்டி கேள்வி வரல. அடுத்தது உங்களோட சிலபஸ் தாண்டியும் கேள்வி என்ன எடுக்க மாட்டாங்க. சோ நீங்க சிலபஸ் அடுத்தது பாஸ்வேர்டு 2யும் பார்த்தாலே போதும். ப்ரீவியஸ்லி நடந்த டேர்ம் எக்ஸாம் பேப்பர் யார்ட்டையும் இருக்கும். சோ அதையும் எடுத்து வச்சுக்கிடுங்க. அப்படி இல்லாட்டி என்ன இப்ப உங்கள்ட்ட நடக்க போகுது டேர்ம் எக்ஸாம், அதை எடுத்து வச்சுக்கிடுங்க உங்களோட அடுத்த பெச்சு கொடுக்குறதுக்கு. ஏன்னா சம்டைம் அவங்களுக்கு ஸ்ட்ரகிள் ஆகுறது சான்ஸ் இருக்கு, பேப்பர் இல்லை அப்படின்னு சொல்லி நீங்க எடுத்து வச்சிருந்தா அவங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ 5 தவணையை எடுத்து நீங்க அடுத்த ஆக்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் டைம்ல வர்றது யாருக்கு, ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. அப்ப அவங்களோட பார்ட் 2 ஒரு விஷயம் ஒன்று இருக்குன்னா பிசிக்கல் ஜியோகிராபி, அடுத்தது ஹியூமன் ஜியோகிராபி. ஸோ அதுல பிசிக்கல் ஜியோகிராபியில நீங்க பார்க்க போறது என்னன்னா ஃபர்ஸ்ட்டுக்கு வர 3 டாபிக்ஸ் புவி தொகுதி, 2வது வந்து புவிட உட்கட்டமைப்பு, 3வது வந்து அகவிசை செயற்பாடு. இப்ப நீங்க இதுல 2 தலைப்பு படிச்சுட்டு போனாலே உங்களுக்கு எல்லா கேள்வியும் செய்யலாம். இப்ப நீங்க சம்டைம்ஸ் அகவிசை செயற்பாடு படிச்சு இல்லைண்டா நோ இஷ்யூஸ், நோ ப்ராப்ளம். யூனிட் 1 அடுத்தது யூனிட் 2 இந்த 2யும் நல்லா பார்த்துட்டு போனாலே கேள்வி எல்லாம் செய்யலாம். அப்ப இதுல உங்களுக்கு அந்த கட்கோளம், வளிக்கோளம், நீர்க்கோளம், உயிர்கோளம் இவைகள் தொடர்பான விஷயங்கள் இதுல உங்களுக்கு கேள்வி வந்துருச்சும். 2014ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர், ஆல்சோ 2021, 2023ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர் வந்துருக்கிற கேள்வியை கொஞ்சம் பாருங்க. இந்த யூனிட் 1ல உள்ளது. ரைட்டா. 2021ஆம் ஆண்டு உங்களுக்கு உயிர்கோளம் சம்பந்தம் எடுத்திருப்பாங்க, 2023ஆம் ஆண்டு உங்களுக்கு வந்து வளிக்கோளம் சம்பந்தம் எடுத்திருப்பாங்க. அப்ப இதை கொஞ்சம் தெளிவா கிளீனா பாத்தீங்கன்னு சொல்லிச்சிருந்தால் அதே கேள்வி திரும்ப வரதுக்கு சான்சஸ் வந்து இருக்கு. ஓகே. அது மாதிரி யூனிட் 2ல வர விஷயம் என்னன்னு சொல்லிச்சிருந்தால் அப்ப இதை மறக்காம என்ன அந்த மேல சொன்ன விஷயம் வளிக்கோளம், கட்கோளம், நீர்க்கோளம், உயிர்கோளம்
இவைகளோட பண்புகள், இயல்புகள், முக்கியத்துவங்கள், பாதிப்படைகிற வழிமுறைகள், அதை பாதுகாக்க மேற்கொள்ள நடவடிக்கைகள், சோ ஒவ்வொன்றுடைய வந்து அந்த இடைத்தொடர்பை காட்டுற வரைவு, அதெல்லாம் தெளிவா பாருங்க. ரைட். அதே மாதிரி யூனிட் 2 இதுக்குள்ள வரும்போது என்னென்றால் புவிட அந்த ஓடு, மூடி, அகமயம், புறமயம்ன்ற விஷயம். சோ அவைகளுக்குரிய பண்புகள். அடுத்தது பாறைகள், தீப்பாறை, அடையற்பாறை, உருமாறிய பாறை, அவற்றோட வகைகள், அது எப்படி உருவாக்கம் வருது, அவற்றோட முக்கியத்துவம் என்ன என்றதெல்லாம் பாருங்க. ஆனா அந்த பாறைகள்ன்றது வந்து உங்களோட ஃபைனல் எக்ஸாமுக்கு வராது, பார்ட் 2க்கு. சம்டைம் உங்களோட டேர்ம் எக்ஸாமுக்கு போடலாம். சோ அதை நீங்க பார்த்துட்டு போங்க. ஆல்சோ அதுல இன்னொரு கேள்வி வந்து மண். மண் வந்து கன்ஃபார்ம்னா வரும் உங்களுக்கு. சோ அதையும் பாருங்க. சோ மண் உருவாக்க காரணிகள், மன்ற குறுக்கு பக்க பார்வை, இலங்கையோட ஈர உலர் வலயத்துல காணப்படுற மண் வகைகள், அவற்றோட பண்புகள் என்ன, சோ மண் வந்து பாதிப்படைகிற வழிமுறை, மண்ணை பாதுகாக்க நாங்க மேற்கொள்ள நடவடிக்கைகள், மண் பாதுகாப்புற முக்கியத்துவங்கள், சோ இவைகளை தெளிவா பார்த்துட்டு போனீங்கன்னு சொல்லிச்சுன்னா உங்களுக்கு யூனிட் 2 வந்து கம்ப்ளீட். அகவிசை செயற்பாடுன்னு செல்ல போக்குள்ள அது 3வது யூனிட்டா இருக்கும் உங்களுக்கு. சோ அகவிசை செயற்பாடு என்றால் என்ன, அதுல 4 செயற்பாடுகள், புவி தகட்டோட்டு செயற்பாடு, அதே மாதிரி புவி அசைவு, நிலநடுக்கம், எரிமலை செயற்பாடுகளை பாருங்க. இப்போ கடைசியாகவும் உங்களுக்கு வந்துச்சுன்னா இப்ப 2024ஆம் ஆண்டு பேப்பர்லயே வந்திருக்கு. சோ அதை பாருங்க. ஆல்சோ 2019 வந்த பாஸ்பவர்க்கையிலயும் பாக்குறேன்னா பாருங்க அகவிசை செயற்பாடுகள். சரிதானே? ஏன்னா பாஸ்பவர் பேஸ் பண்ணி தான் பெரும்பாலும் உங்களுக்கு டேர்ம் எக்ஸாம் பேப்பர் வந்து போடுவாங்க. அதே மாதிரி அங்கால ஹியூமன் ஜியோகிராபில ஒன்றுமே பார்க்கறது இல்லை. நீங்க வேற எந்த டாபிக்ல நீங்க கவனம் செலுத்த தேவையில்ல, சனத்தொகையை பூரணமா பாருங்க. சனத்தொகை ரிலேட்டடா வார ஒரு வீடியோ நான் வந்து போட்டிருக்கிறேன். சோ அதுல வார விஷயங்களை எடுத்துட்டு போனாலே உங்களுக்கு ஓகே. இப்ப சனத்தொகை என்ன, சனத்தோட இயக்க பண்புகள், வளர்ச்சி, பருமன், பரம்பல், அடர்த்தி, கட்டமைப்பு, இவைகள் தொடர்பான விஷயங்களை தெளிவா பாருங்க. ரைட். இந்த விஷயங்களை பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் காய்ஸ் உங்களுக்கு நல்ல ஒரு என்ன மார்க்ஸ் வந்து கெயின் பண்ணலுமா இருக்கும் இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம்ல. அப்ப அதுல வளர்ச்சி, பருமன், பரம்பல், அடர்த்தி, அதுல செல்வாக்கு செலுத்துற காரணிகள், சனத்தொகை தொடர்பான பிரச்சனைகள், அண்மை கால போக்குகள், சோ இவைகளை பாருங்க. ஆல்சோ சனத்தொகைக்குள்ள வார ஒரு தலைப்பு தான் இடப்பெயர்வு. அதையும் பாருங்க. இடப்பெயர்வு நன்னா, இடப்பெயர்வுல செல்வாக்கு செலுத்துற காரணிகள், குடியகழ்வு, குடிவரவு நாடுகள், இழுவிசை மற்றும் தள்ளிவிசை காரணிகள், குடியகழ்வு வரவு நாட்டில் ஏற்படுற விளைவுகள், சாதக விளைவு, பாதக விளைவு, இவைகளை பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும் இந்த விஷயங்கள். மாண்ட புயலுக்குள்ள வருது. அப்ப சனத்தொகை பார்த்தாலே உங்களுக்கு என்ன, என்னைய பொறுத்த வரைக்கும் போதுமா இருக்கு. அப்படி இல்லாட்டி நீங்க குடியிருப்பு பார்க்கணும்னா பாருங்க, நோ இஷ்யூஸ், நோ ப்ராப்ளம். ஓகே. அதே மாதிரி அடுத்த விஷயம் என்னன்னு சொல்லிட்டோம்னா இது ஃபர்ஸ்ட் இயருக்குரியது. அதே மாதிரி தேர்ட் டேர்ம் செகண்ட் இயர் பாட்டுக்குரியது வந்து நான் போய் எக்ஸ்பிளைன் பண்றேன், கேளுங்க. உங்களுக்கு அதே மாதிரி தான் எம்சிக்யூல வந்து 25ல இருந்து 30க்குள்ள வரலாம். உங்களுக்கு மெட்ரிக் மேப் வந்து கன்ஃபார்ம், சுவரா வரும் உங்களுக்கு கன்ஃபார்ம். அதாவது இடவிலக்கவியல் படம். சோ அதை கொஞ்சம் அனலைஸ் பண்ணிட்டு போங்க. இடவிலக்கல் படம்னா அதுல பௌதீக அம்சங்கள், பண்பாட்டு அம்சங்கள், இதுல குறியீடுகள் தொடர்பான விளக்கங்களை பாருங்க. பௌதீக தொடர்புகள், பௌதீக பண்பாட்டு தொடர்பு, பண்பாட்டு தொடர்பு எப்படி காட்டப்படுது, எப்படி நாங்க எழுதுற அந்த விஷயங்களை ரைட்டா, சிறுப்பித்தல், பெருப்பித்தல், குறுக்குவெட்டு, முகத்தோற்றம், இதெல்லாம் படிச்சலாட்டி நோ இஷ்யூஸ், நோ ப்ராப்ளம். மேபி அவங்க எடுக்க மாட்டாங்க. படிச்சலாட்டி சின்ன சின்ன கேள்விகள் தான் வரும் உங்களுக்கு. நீல பயன்பாட்டு அம்சங்கள், நிச்சயோட தொடர்பான விஷயங்கள் தான் கேட்பாங்க உங்கள்கிட்ட. ஸோ தேப்போ மிஸ் பண்ணிடாமன்னா தெளிவா பார்த்துருப்போம். வேர்ல்டு மேப் ஆல்சோ உங்களுக்கு கன்ஃபார்ம். உலக படம் குறிச்சிட்டது பார்த்து இதெல்லாம் யாருமே கெஸ் பண்ணலாம் இருக்கு. என்ன வேர்ல்டு மேப் உங்களுக்கு வரப்போன்னு சொல்லி யாருமே என்ன கெஸ் பண்ணலாம், நோ சான்சஸ். ஏன்னா அது வாரதுதான் வரும். அவன் என்ன எடுக்க போறான்னு யாருக்கும் தெரியா, எங்களுக்கும் தெரியா, அவங்களுக்கும் தெரியா. இதெல்லாம் என்ன சாய்ஸ் பண்றது சொல்லி சொல்றது நாட் பாசிபிள், இம்பாசிபிளா. அடுத்தது இதுல உங்களுக்கு தரவுகள் வரைக்கும் வரும். தரவுகள் வரைக்கும் வரது சான்சஸ் வந்து இருக்கும். அப்ப அதுல நீங்க படங்கள் பாருங்க, சரிதானே? அதுல கரைப்பொருள் படம், இடவிலக்குகள் படம், ஜிஎஸ், ஜிபிஎஸ், ஆர்எஸ் ஓட சம்பந்தப்பட்ட விஷயம். அடுத்த தரவுகள். சோ இதுலயே பாஸ்பவர் கேள்விகள் உங்களுக்கு வந்து போடப்பட்டிருக்கும். சோ அந்த பாஸ்பவர் கேள்வியோ கனெக்ட் பண்ணுங்க. லாஸ்ட் 3 இயர்ஸ் பாருங்க கட்டாயமா. லாஸ்ட் 3 இயர் 4 இயர்ஸ் பாஸ்பவரை பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு கேள்வி என்ன மேக்சிமம் வரப்போகுது. சோ மறந்துட வேணாம் அந்த விஷயங்களை பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால். சோ இது வந்து தேர்ட் டேமுக்குரியது, செகண்ட் இயர் ஆக்கள். இப்போ பாட்டு கொண்ட ஒரு பகுதி இருக்கு ஏன்னா, சோ அதுல வரது பிசிக்கல் ஜியோகிராபில உங்களோட புறவிசை வரைக்கும் மட்டும் படிச்சாலே போதும். நீங்க யூனிட் 1, 2, 3, 4 4 யூனிட் படிச்சாலே போதும். ஐ திங்க் நீங்க அந்த பாடப்பரப்பெல்லாம் கவர் பண்ணிருப்பீங்க. ஸோ அதுல ஆல்ரெடி யூனிட் 1, யூனிட் 2 நான் வந்து மேலுக்கு சொல்லிட்டேன். அதே மாதிரி யூனிட் 3யும் ஆல்ரெடி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இப்போ அகவிசை, புறவிசை. அகவிசை ஆல்மோஸ்ட் ஓகே. ஸோ புறவிசை செயற்பாடு, அகவிசை நான் மேல கொஞ்சம் டீப்பா சொல்லல, பட் எனக்கு கீழே நான் சொல்றேன். அதுல
தகட்டோட்டு செயல்முறை நன்னா, தகடுற வகைகள், தகடு அசைவுக்குள்ளார வழிமுறை, அமுக்க விசை இழுவிசையால உருவாகிற நில உருவங்கள், எரிமலை செயற்பாட்டுக்கான காரணி, புவிநடுக்க வளையங்கள், எரிமலையோட வந்து தலையிட்டு தீப்பார் நில உருவங்கள், எரிமலையால் ஏற்படுற தாக்கங்கள். சோ இவைகளை பார்த்துட்டு போங்க. இதெல்லாம் அகவிசைக்குள்ள வர கேள்விகள். இது கடைசியா வந்து 2024 ஆண்டு பாஸ் பேப்பர்லயே வந்தவங்களுக்கு இருக்கும். ஆல்சோ 2019க்கு முன்னுக்குள்ள பாட்டுலயும் நீங்க பார்க்கலாம். அதுக்கு இடைப்பட்ட அந்த கேப்ல வந்தவங்களுக்கு அகவிசை சம்பந்தப்பட்ட கேள்வி வந்திருக்காது பாட்டூல. அடுத்தது புறவிசையில வந்து ஓடும் நீர், காற்று, கடல் அலை, பனிக்கட்டி ஆறு. சோ இந்த நாளையும் பார்த்தாலே உங்களுக்கு என்ன நிலச்சரிவு ஆல்சோ பாருங்க. இந்த 5 தலைப்புகளை பார்த்தாலே போதும் உங்களுக்கு. ஐ திங்க் மேபி உங்களுக்கு சின்னதான் எடுப்பாங்க. மேபி போன வருஷம் ஓடும் நீர் எடுத்தா அப்போ காற்று கடல் அலைக்குள்ள வரதுக்கு சான்சஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். பார்த்தேன்னா அதை கொஞ்சம் கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டு செலுத்தினாலும் ஓகே. அதிட பிரதான செயற்பாடுகள், அதிட பிரதான அறித்தல் செயற்பாடுகள், அதிட பிரதான கொண்டு செல்லல் வழிமுறை, அறித்தல் நில உருவங்கள், படித நில உருவங்கள், இவைகளை தெளிவா பார்த்துட்டு போங்க புற விசைகளுக்கு. அதே மாதிரி பாஸ் பேப்பர் கொஸ்டின் சேம் ஆல்சோ பாருங்க. அதுதான் உங்களுக்கு கேள்வியானா ரிப்பீட் பண்ணி போடுவாங்க. இது வந்து பிசிக்கல் ஜியோகிரபியில வர விளக்கம் தேர்ட் டேர்ம் எக்ஸாம் ஆக்களுக்கு. ரைட். அதே மாதிரி அடுத்த விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னால், மாட புயல்ல உங்களுக்கும் கட்டாயம் என்ன சனத்தொகை வரும். அதே மாதிரி குடியிருப்பு அடுத்தது இடப்பெயர்வு, குடியிருப்பு, நகராக்கம் வரைக்கும் வரும் உங்களுக்கு 4 யூனிட்ஸ் வரும் உங்களுக்கு. தியாபம் வந்து 4 யூனிட்ஸையும் கம்ப்ளீட்டா பாருங்க. சனத்தொகை நான் மேலுக்கு சொன்ன மாதிரி பாருங்க, இடப்பெயர்வு ஆல்சோ மேலுக்கு சொன்ன மாதிரி பாருங்க. அடுத்தது குடியிருப்புண்டா என்ன, குடியிருப்புல செல்வாக்கு செலுத்துற காரணி, குடியிருப்புக்கான அண்மை கால போக்குகள், ரைட், கிராம குடியிருப்பு, நகர குடியிருப்பு, கிராம நகர குடியிருப்பு பண்புகள், இயல்புகள், அவற்றிட வேறுபாடுகள், ஒற்றுமைகள், இவைகளை பார்த்து தெளிவாக்குங்க முதலாவது. அது மாதிரி நகராக்கம். நகராக்கம் என்றால் என்ன, நகராக்கத்துக்கு பொறுப்பான காரணிகள், நகராக்கத்தில் இருப்ப பிரச்சனைகள், அண்மை கால போக்குகள், ஆல்சோ கரண்ட்லியா ஸ்ரீலங்கால என்ன நடக்குது நகராக்கம் தொடர்பான விஷயங்கள், இந்த விஷயங்களை வந்து பார்த்துட்டு போனீங்கன்னு தெரிஞ்சாலும் அவர் எம்சிக்யூலையும் சில குழப்பங்கள் உங்களுக்கு இருக்கும். ஸோ மோஸ்ட் ப்ராபப்லி எம்சிக்யூ பாஸ் பேப்பர் நல்லா படிங்க. பாஸ் பேப்பர் ஒரு 3-4 வருஷத்துக்குள்ள எம்சிக்யூ நல்லா பாருங்க. என்ன சார் குழப்பம்னு சொல்லிச்சுன்னா கீழே நான் இல்லை கண்டெக்ட் நம்பர் போட்டு, ஸோ இஃப் பாசிபிள் நீங்க என்னை தொடர்பு கொள்ளணும். ஸோ தட்ஸ் இட் கைஸ். அவ்வளவுதான் உங்களுக்கு நான் இன்றைக்கு தாரதுக்கு நினைச்ச ஒரு விஷயம். ஸோ ஐ திங்க் உங்களுக்கு கிளியரா விளங்கி இருக்கும். ஸோ விளங்கி இருந்தா லைக் ஒன்று பண்ணுங்க, ஓகேன்னு சொல்லிச்சுன்னா. அதே மாதிரி இந்த வீடியோ வந்து மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணிருக்கோங்க கைஸ். ஸோ அவங்களோட என்ன யூஸ்ஃபுல்லா இதுல இருந்து நிறைய விஷயங்களை படிச்சு கொள்வாங்க. தேங்க்யூ ஃபார் யூர் வாட்சிங். ஸோ இன்னொரு வீடியோல நாங்கள் வந்து சந்திப்போம். ஸோ அன்டில் தென், ஃப்ரீயா மலையாளம் எவ்ரிவன்.